தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. கம்பம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி பகுதியில் 3 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அந்த பள்ளிகளில் படிப்பதற்காக காமையகவுண்டன்பட்டி, உத்தமபாளையம், சின்னமனூர் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அங்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் மாணவர்களுக்கு பள்ளி நேரத்தில் உரிய பேருந்து வசதி இல்லாததால் இருக்கும் ஒரு பேருந்தை பிடித்து படியில் தொங்கியவாறு அவர்கள் பயணம் செய்கின்றனர். மேலும் சரக்கு ஏற்றும் வேன், ஷேர் ஆட்டோவில் மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்வதால் தாங்கள் நிம்மதியின்றி தவிப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். பள்ளி நேரத்தில் மட்டுமாவது கூடுதல் பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பள்ளி நேரத்தில் ரொம்ப பஸ்ஸு கம்மியாக இயங்குறதுனால, படிக்கட்டில் பசங்க தொங்கிக்கிட்டு வர்றதுனால, உயிர் சேதம் நிறையா ஏற்படுறதுனால இந்த உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு தனி கவனம் செலுத்தி போக்குவரத்துறை மந்திரியும் பள்ளி நிர்வாகமும் டிப்போவும் 3 ஒன்று சேர்ந்து அந்த பகுதிக்கு கூடுதல் பஸ் இயக்கணும். காலை மற்றும் மாலை நேரங்களில் தனியார் பள்ளி பேருந்துகள் கட்டுப்பாடின்றி அதிவேகமாக இயக்கப்படுவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். காலையில் 2 மணி நேரம் அவனுக்குள்ள பாதுகாப்பு கொடுக்கணும். பொலிசாயா 3:30 பொலிசா 5 மணி 6 மணி வரைக்கும் பிள்ளை ஸ்கூல் பிள்ளை அங்கிட்டு இருந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மணி நேரம் பொலிசாயும் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ காலையிலும் ஸ்கூல் பிள்ளைகள் பாதுகாப்பு கொடுக்கணும், பொலிசாய் பிள்ளைகள் பாதுகாப்பு கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு வந்தது நான் அடுத்து எந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாதே நாங்கள் கால் கூட விழுவுறேன். பள்ளிகள் உள்ள பகுதியில் காலை மற்றும் மாலை நேரத்தில் மட்டுமாவது போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பதும் பெற்றோர்களின் கோரிக்கையாகும். அதிவேகமாக செல்லும் வாகனங்களினால் கம்பம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் விபத்துகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் சமீப காலமாக பள்ளி மாணவர்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் அரசு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாய் உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக கம்பம் செய்தியாளர் நாகராஜ்.